நான் பண்ண தப்பு. ஜெயலலிதா அம்மா இறந்த உடனே என்ன பொசிஷன்ல உட்கார சொன்னாங்க சென்ட்ரல், அதே பார்ட்டியில இருந்த ஒருத்தனை ரெப்ரசென்ட் பண்ணி உட்கார வச்ச. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளா வந்துட்டு மீரா மிதுனம் எங்கன்னு தேட்டு இருந்தோம். என்னடா இது மேடமை கண்ணிலேயே பார்க்க முடியலையே அப்படின்னு பார்த்தா இப்ப மறுபடியும் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அஇஅதிமுக அதாவது ஏடிஎம்கே உடைய எடப்பாடி பழனிசாமி அவன் இவன் பேசுறது, சென்ட்ரல் வந்து என்னதான் வந்துட்டு ஜெயலலிதா அம்மா இருந்ததுக்கு அப்புறமா பொசிஷன்ல உட்கார சொன்னாங்க, நான் மக்களோட மக்களா இருக்கணும்னு நினைச்சேன், ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்துட கூடாது, மக்களோட மக்களா சேவை செய்யணும்னு நினைச்சேன், ஸோ இவங்களாம் வந்து உண்மையை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்லாம் வந்துட்டு வார்த்தையை விட்டுருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவன் இவன் பேசியிருக்காங்க. அதாவது எனக்கு கீழே இருந்த ஒருத்தனை நான் வந்துட்டு அந்த இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணி உட்கார வச்சேன், அவனும் வந்துட்டு என் கூட இப்போ டச்சில் தான் இருக்கான், பட் அவங்களாம் வந்து சொல்லுவாங்கன்ட்டு நான் வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு பயங்கரமான வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும் மீரா மிதுன், ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு, பட் இன்னும் அதை க்யூர் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு பெரிய கொஸ்டின். ஸோ மேபி ஒரு வேளை அவங்க விளம்பரத்துக்காக பண்ணலாம், ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஏதாச்சும் வேலை இருந்தால் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரபலமான யூடியூப் சேனல்கிட்ட தான் கேட்டாங்க. ஓகே உங்களுக்கு சரியாயிடுச்சு போல, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் எதிர்பார்த்தோம். பட் அகைன் திரும்பி வந்து எல்லாத்த விட ஒரு பெரிய வீடியோ வெளியிட்டு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் இதை ஒன்றும் அவ்வளோ பெருசாக கண்டுக்க தேவையில்லை. ஏன்னா அந்த வீடியோ கீழே எல்லாருமே சொல்லியிருக்காங்க, இன்னும் மேடம்க்கு சரியாகல, இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் பல பேர் கமெண்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்னன்றது நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.